விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, 2 ஸ்ட்ரோக்கு பவர் ஸ்ப்ரேயர்ல பேசிக்கான மெயின்டனன்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். நெறைய ஃபார்மருக்கு தெரியறதில்ல. என்னென்ன மெயின்டனன்ஸ் இருக்குன்னு பேசிக்கா என்னென்ன பண்ணணுங்கிறது தெரியறதில்ல. இது கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணா உங்களுக்கு லைஃப் வரும். அடிக்கடி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராது. இதுல என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுல நீ யூஸ் பண்ண போற ஸ்ட்ரெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து குடத்துல இருந்து தண்ணி ஊத்தும்போது உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு ட்ரைன் ஆவறதில்ல அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபில்டர் வந்து எடுத்துருவாங்க. இந்த ஸ்ட்ரெய்னர் வந்து எடுத்துருவாங்க. அப்படி நீங்க எடுத்துட்டு யூஸ் பண்ணீங்கன்னா, அதுல இருக்கிற நீங்க வாட்டர்ல இருக்கிற டஸ்ட்லாம் வந்து உள்ள போச்சுன்னா, உங்களுக்கு பம்ப்ல கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அடிஷனலா பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு ஸ்ட்ரெய்னர் குடுத்துருப்பாங்க. இதுல உள்ள ஒரு ஸ்ட்ரெய்னர் குடுத்துருப்பாங்க. இதையும் எடுத்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இத எடுத்துட்டா உங்களுக்கு வந்து டெலிவரி ஃபாஸ்ட்டா இருக்கும். ஆ வாட்டர்னுடைய ஃப்ளோ அதிகமா இருக்குன்னு பார்க்குறாங்க. இந்த மாரி எடுத்துட்டு யூஸ் பண்ணும்போது, நம்ம யூஸ் பண்ற மருந்துல உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாலிடா இருந்துச்சுன்னா, பம்ப்ல வந்து வால்வ்ல உங்களுக்கு அடைக்கிறதுக்கு, இல்ல பம்ப் உள்ள ஷாஃப்ட் ஜாம் ஆவறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க இந்த தவற வந்து பண்ணக்கூடாது. இந்த ஸ்ட்ரெய்னர் கம்பல்சரி நீங்க வந்து உள்ள இன்னர் டேங்க்ல வந்து நீங்க யூஸ் பண்ணணும். அதே மாரி இந்த ஸ்ட்ரெய்னர் உங்களுக்கு டாப் ஆஃப் தி டேங்க்லயும் நீங்க யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க பெட்ரோல் டேங்க்ல பெட்ரோல் இதுக்கு வந்து நார்மலா நீங்க யூஸ் பண்ற பெட்ரோல்ல 60 ml பர் லிட்டருக்கு வந்து 60 ml நீங்க வந்து ஆயில் யூஸ் பண்ணணும். நீங்க 60 ml பிலோ உங்களுக்கு வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா சீக்கிரம் உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா நார்மலா நீங்க யூஸ் பண்ற மிஸ்ட் பிளோயரோட இந்த பவர் ஸ்பேர்ல பாத்தீங்கன்னா என்ஜினோட ஹீட் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா இது வந்து பிளஞ்சர் டைப்ல உங்களுக்கு வந்து பம்ப்ல இருக்கிற தண்ணி வந்து பிளஞ்சர் டைப்ல உங்களுக்கு வந்து கம்பஸ் பண்ணி வெளியே தள்ளுது. அதனால உங்களுக்கு வந்து இந்த கிளச் பெல் அண்ட் கிளச் பாடி வழியா உங்களுக்கு வந்து என்ஜினுடைய ஹீட் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால நீங்க வந்து யூஸ் பண்ற ஆயில் வந்து நீங்க மிஸ்ட் பிளேயர்ல யூஸ் பண்றத விட மிஸ்ட் பிளேயர்ல வந்து பாத்தீங்கன்னா 40 ml ஆயில் யூஸ் பண்றீங்க. இதுல வந்து 60 ml பர் லிட்டருக்கு 60 ml நீங்க வந்து யூஸ் பண்ணணும். இந்த ரேசியோல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ஜின் ரன்னிங்கும் உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கும். உங்களுக்கு லைஃப் வரும். கார்பரேட்டர்ல அடிக்கடி கம்ப்ளைண்ட் வருது அந்த இஷ்யூலாம் வராது. உங்களுக்கு ரிங்ஸ் வந்து தேயறதெல்லாம் கொஞ்சம் பிஸ்டன்லாம் அதனுடைய லைஃப் உங்களுக்கு அதிகமா வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பம்ப்ல வந்து மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா இது என்ஜின்ல உங்களுக்கு பேசிக்கானது இதுதான். ஏர் ஃபில்டர்னுடைய ஸ்பாஞ்ச் அடிக்கடி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்காங்க. இல்லைன்னா ஃபில்டர் வந்து அடிக்கடி கிளீன் பண்ணி போட்டுக்காங்க. இது வந்து ஏர் ஃபில்டர்னுடைய ஸ்பாஞ்சு உள்ள இன்னர்ல இருக்குங்க. ஏர் ஃபில்டர் செட்டப் இதுங்க இது. அதே மாதிரி நீங்க இது ரீகாயில் வந்து நீங்க இழுக்கும் போதும் பாத்தீங்கன்னா இது என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் தான் நீங்க வந்து புல் பண்ணி இழுக்கணும். நீங்க ஆப்போசிட்ல இழுக்கிறதோ இப்படி கிராஸ் பண்ணி இழுக்கிறதோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரோப்பு கட் ஆயிரும். உள்ள இருக்கிற ஸ்ப்ரிங்கும் கூட ரீகால் ஷாட்னுடைய ஸ்ப்ரிங்கு கூட கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பம்ப்ல வந்து 2 சிலிண்டர் இருக்குங்க. 2 சிலிண்டர் சைடுல உங்களுக்கு வந்து கிரீஸ் கப் வந்து இருக்கும். இந்த கிரீஸ் கப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற கிரீஸ் பாத்தீங்கன்னா ஒயிட் கிரீஸ் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி ஒயிட் கிரீஸ் யூஸ் பண்ணுங்க. இதுதான் உங்க கிரீஸ் கப்பு. இந்த கிரீஸ் கப்புக்கு வந்து டபுள் சைடு இருக்கிற சிலிண்டருக்கும் உங்களுக்கு வந்து கிரீஸ் அப்ளை பண்ணணும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 to 30 டேங்க் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த கிரீஸ் கப் வந்து அப்பப்ப டைட் வச்சுக்கோங்க. இல்ல நீங்க பார்க்காம விட்டுட்டீங்கன்னா அந்த கப்பு தனியா கலந்து விழுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. கிரீஸ் உள்ள இன்னர்ல உங்களுக்கு அந்த பிளஞ்சருக்கு உங்களுக்கு வந்து கிரீஸ் போகல அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் அந்த பிளஞ்சர் வந்து தேய்மானம் அடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. உள்ள இருக்கிற அந்த வி சீல் ஒயிட் சீல்ல இருக்கு. அந்த சீல்ல உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஹீட் அதிகமா இதாகும் போது உங்களுக்கு அந்த பம்பு பாடியில் இருக்கிற உங்களுக்கு டெம்பரேச்சர் அப்படியே உங்களுக்கு என்ஜினுக்கு வந்துச்சுன்னா என்ஜின்லயும் கம்ப்ளைண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இதனால கிரீஸ் வந்து கம்பல்சரி நீங்க வந்து ஒரு 20 to 30 டேங்க் ஒரு டைம் நீங்க வந்து கிரீஸ் கப் வந்து டைட் பண்ணிக்கணும். கிரீஸ் வந்து எப்ப நீங்க மெஷின் எடுக்கும் போதும் கிரீஸ் வந்து அதனுடைய உள்ள லெவல் எவ்வளவு இருக்குன்னு நீங்க கிரீஸ் கப்பை கழட்டி நீங்க பார்த்துட்டு திரும்ப நீங்க கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 to 200 டேங்க் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பம்பில் இருக்கிற கியர் பாக்ஸ் உள்ள வந்து பம்பினுடைய கியர் பாக்ஸ் இருக்கு. அதுல டாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியரேட்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து கியர் பாக்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஆயில் வந்து அது நீங்க 90 ஆயில் கிரேடு தான் நீங்க யூஸ் பண்ணணும். இந்த ஆயில் பாத்தீங்கன்னா 150 டேங்க்ல இருந்து 200 டேங்க் உள்ள நீங்க வந்து திரும்ப ஆயில் வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் நீங்க யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அதனுடைய விஸ்காசிட்டி குறைய உங்களுக்கு வந்து உள்ள இருக்கிற பேரிங்லாம் வந்து
கியர் பாக்ஸ்ல இருக்கிற பேரிங்கே கியர்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா ஆயில் சீல் உங்களுக்கு வந்து சீக்கிரம் போயிடும். ஆயில் சீல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன இஷ்யூ வரும்னா உங்களுக்கு வாட்டர் லீக் ஆகுறது, இந்த பிளஞ்சர்னுடைய டபுள் சைடு வந்து வாட்டர் லீக் ஆகுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளஞ்சர் உங்களுக்கு தேய்மானம் அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சிலிண்டர்ல 2 பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி டிராப் ஆயிட்டே இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கிற டைம் பாத்தீங்கன்னா நீங்க டிஸ்மேண்டில் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பிளஞ்சர்ல வந்து தேய்மானம் வர டபுள் சைடுல இருக்கிற பிளஞ்சரும் பாத்தீங்கன்னா தேய்மானம் ஆயிருக்கும். அப்படி தேய்மானம் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து விசீல் ஒயிட் சீல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கும். அந்த மாதிரி நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாவே எல்லாமே டேமேஜ் கண்டிஷனுக்கு வந்துடும். இதெல்லாம் நீங்க வந்து பேசிக்கா நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ஜினுடைய லைஃப் ஸ்ப்ரேயர் எல்லானுடைய இதனுடைய லைஃப் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா என்ஜினுடைய ஆஃப் சுவிட்ச், ஆஃப் பண்ற சுவிட்ச். இது வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் வால்வு. இந்த இந்த அசம்பிளி பேரு வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் வால்வ் அசம்பிளி. இந்த கண்ட்ரோல் வால்வ் அசம்பிளி எதுக்குன்னா உங்களுக்கு டேங்கிள் இருந்து நீங்க ஸ்ப்ரே பண்ற நாசில் வழியா போற வாட்டரை வந்து மருந்து தண்ணி வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் தண்ணி நீங்க இதுல கொடுக்கறதுக்கு இது பண்ணலாம். நீங்க போற தண்ணியை வந்து கண்ட்ரோல் பண்ணி டேங்கே வந்து நீங்க ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா இது வந்து நீங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல உங்களுக்கு ரொட்டேட் பண்ணும்போது இதுல வாட்டர் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து டேங்கே வந்துடும். இது நீங்க எப்பயுமே யூஸ் பண்ணும் போது 100% அடைச்சு வைக்கிறத விட ஒரு 90% வந்து நீங்க ஓப்பன்ல தண்ணி உங்களுக்கு வந்து யூசேஜில் விட்டுட்டு 10% ஆஃப் வாட்டர் வந்து நீங்க வந்து ரிட்டர்ன் லைன்ல யூஸ் பண்ணும்போது உள்ள டேங்க்ல இருக்கிற மருந்து தண்ணி உங்களுக்கு வந்து கலங்கிட்டே இருக்கும். அப்ப வந்து உங்களுக்கு வந்து அந்த சாலிடா இருக்கிற மருந்து எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கீழே பாட்டம் ஆஃப் தி டேங்க்ல வந்து சேடிமெண்டேஷன் ஆகாது. உங்களுக்கு வந்து மருந்து தண்ணி உங்களுக்கு கலங்கிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து அந்த சேடிமெண்டேஷன் ஆன அந்த சாலிடான மருந்து தண்ணி உங்களுக்கு வந்து பம்புக்கு போய் அடைக்கிறதுக்கான சான்ஸும் உங்களுக்கு இல்லை. அதனால உங்களுக்கு பம்ப்ல வால்வ்ல எந்த இஷ்யூ உங்களுக்கு வராது. இந்த போல்ட்நட் டைப் பெல்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் எடுக்கும் போதும் இது டைட்டில் இருக்கா லூஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க. ஏன்னா நீங்க இந்த இடம் நீங்க கவனிக்காத விட்டுட்டீங்கன்னா இது அருந்து விழுந்துச்சுன்னா திரும்ப டேங்க் வந்து உங்க கால் மேலேயே பின்னாடி விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது நீங்க ஒவ்வொரு டைம் எடுக்கும் போது என்ஷூர் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அவ்வளவுதாங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு எதா இருந்தாலும் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.